டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சராக யார் பதவியேற்க உள்ளார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே தேர்தலை சந்தித்தது பாஜக. இதில் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதில் முன்னிலையில் இருப்பவர் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா. முன்னாள் முதலமைச்சர் சாஹிப் சிங் வர்மாவின் மகனான பர்வேஷ் வர்மா மேற்கு டெல்லி தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு 2 முறை தேர்வு செய்யப்பட்டவர். மிகவும் அறியப்பட்ட ஜாட் இன தலைவரான பர்வேஷ் வர்மா டெல்லி பாஜகவில் மிகவும் பிரபலமானவர். அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது அவருக்கான வாய்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற போது பாஜக ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் போராட்டக்காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரோகிணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள விஜயேந்தர் வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக இந்த தொகுதியை தக்க வைத்த விஜயேந்தர் குப்தா டெல்லி பாஜக தலைவராக பதவி வகித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். ரஜோரி கார்டன் தொகுதியில் வெற்றி வாகை சூடிய மஜிந்தர் சிங் சிர்சாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளார். சிரோன்மணி அகாலிதளம் கட்சியில் இருந்த அவர் 2019ஆம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். பஞ்சாபில் ஆம் ஆத்மியை வீழ்த்தும் நோக்கில் மஜிந்தர் சிங் சிர்சாவை முதலமைச்சராக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் மதன்லால் குரானாவின் மகன் ஹரீஷ் குரானாவும் போட்டியில் உள்ளார். டெல்லி பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சுராஜ் ஸ்வராஜுக்கு முதலமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. புதுடெல்லி மக்களவை தொகுதியில் முதல் முறையாக கடந்த ஆண்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் இடம் பிடித்துள்ளார்.